ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே உடனுக்குடனே ஜாப் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு மாவட்ட வாரியாக சுகாதாரத்துறை இருக்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எந்த மாவட்டம் நான் பார்த்துடலாம். ஓகே, ஸோ முதல்ல விருதுநகர் மாவட்டம் இருக்க பாருங்கள். இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாவே நோட்டீஸில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு வேலைவாய்ப்புலாம் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ விருதுநகர் மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து. அதில் போயிட்டு வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ எந்தமான வேலைவாய்ப்பு எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ முதல்ல ஃபார்மசி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபார்மசி எந்தெந்த ஊரில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 1 இயருக்கான அந்த லேப் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 13,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 2 பதவிக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிவிலியர் கேட்டிருக்காங்க, நர்சிங்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் முடித்தவங்க அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பல்நோக்கு சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு 2 வருஷத்துக்கான பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர் போன்ற கல்வி தகுதி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க. 14,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நிறையா வேக்கன்சி ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 70க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த ஜாப் பார்த்தா ஒரு தற்காலிகமான ஜாப் தாங்க, பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். கடைசி தேதி 7/8/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இதில் போயிட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேன் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மற்றபடி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் நேட்டிவிட்டிக்கான ஒரு ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் மற்றும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக திருவண்ணாமலை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான வேக்கன்சி. இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக 139 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங் டிஜென்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 6/8/2025க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மசிக்கான வேக்கன்சி 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஃபார்ம் டிஃபார்ம் முடித்தவங்க 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சேம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது எனி டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து 2 வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணிவிட்டு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 31/7/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தமான பதவினா
ஆடியோலஜிஸ்ட் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க, ஒரு வேக்கன்சி 23,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரியில் ஆடியோலஜி மற்றும் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்தவங்க அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் மற்றும் ஹியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ரேடியோகிராஃபரை கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி, அதுக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓடி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி, 3 மந்த்துக்கான ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்பீச் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி, இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆப்டோமெட்ரிக் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி, ஸோ டிகிரியில் ஆப்டோமெட்ரிக் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி, பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நர்சிங் கேட்டிருக்காங்க 13 வேக்கன்சி. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே டெம்பரரி ஜாப் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி கடைசி தேதிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுருங்க. ஓகே, அடுத்த கட்டமாக தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இடி செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு. பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க, டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு வேக்கன்சி 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 5/8/2025க்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக எந்த மாவட்டம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபார்மசி கேட்டிருக்காங்க, லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, நர்சிங் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அந்த மாதிரி பதவி. ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் 100க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. குவாலிஃபிகேஷன்லையுமே ஆல்ரெடி பார்த்தது தான், முன்கூட்டி அதே குவாலிஃபிகேஷன் தான். அப்ளை பண்ணுறவங்க 31/7/2025க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக சிவகங்கை மாவட்டத்திலே வந்து பல் மருத்துவ அலுவலர் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 34,000 ரூபாய் சேலரி. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு எங்கே இருந்துன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/7/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் மாரி இருக்கும். பதவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க, 114 வேக்கன்சி. பிஎஸ்சி நர்சிங் டிஜென்எம் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். நகர சுகாதார செவிலியர் கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி, சேம் அதே கல்வி தகுதி தாங்க. ஃபார்மசி கேட்டிருக்காங்க, பிஃபார்ம் டிஃபார்ம் முடித்தவங்க. லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, 1 இயருக்கான லேப் டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. இடைநிலை சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க, இதுக்கு பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/7/2025. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கடைசி தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நாமக்கல் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 4/8/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நர்ஸு கேட்டிருக்காங்க 6 வேக்கன்சி. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஃபார்மசி கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க 86 வேக்கன்சி. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி. ஆக்குபேஷன் தெரப்பி, சோஷியல் ஒர்க்கர், இந்த மாதிரி பல பதவிகள் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பாருங்கள் 100க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ், டாக்குமெண்ட், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னமான பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான கவுன்சிலருக்கான பதவி. ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, ஆடியோமெட்ரி அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், டிரைவர், கிளீனர், சானிட்டரி ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், அதுக்கப்புறம் சித்தால மல்டி பர்பஸ் தெரப்பி அசிஸ்டன்ட் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு 1/8/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான பதவினா ஸ்டாஃப் நர்ஸில் ஒரு 71 வேக்கன்சி, லேப் டெக்னீஷியன் கிரேட் 3ல் ஒரு 17 வேக்கன்சி, ஃபார்மஸில் ஒரு 3 வேக்கன்சி, டோட்டலாக 91 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்மில் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னொரு வேலைவாய்ப்பு, மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சியும், ஆடியாலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரப்பி ஒரு வேக்கன்சி, ஆக்குபேஷன் தெரப்பி ஒரு வேக்கன்சி, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 2 வேக்கன்சி, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 6 வேக்கன்சி, டோட்டலாக 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 8/8/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார்மசியில் 6 வேக்கன்சி, லேப் டெக்னீஷியனில் 9 வேக்கன்சி, ஸ்டாஃப் நர்ஸ் 93, ஆல்மோஸ்ட் ஒரு 110 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதாங்க உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிகள். இந்த மாவட்ட வாரியாக ரெகுலராக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மாவட்ட வாரியாக வேலையை வந்து அறிவிச்சுட்டு தான் வராங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர ஜாப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய டெலகிராம் குரூப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும். வீடியோவை தவிர்த்து நார்மலாக வந்து பார்த்தா ஜாப் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு வேலையை போகும்போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அதேமாரி இன்னொரு சேனல் இருக்குது, இதில் மாவட்ட வாரியாக வர கவர்மெண்ட் ஜாப்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு வரக்கூடிய ஜாப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.